நீங்க விரும்புற பொண்ணையோ, இல்ல உங்க நண்பனையோ, இல்ல உங்க ஆபீஸ்ல வொர்க் பண்ற சீனியரையோ உங்களுக்கு அடிமையாக்கணும்னா, இப்ப நான் சொல்லப் போற 5 ரகசியங்கள தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன உங்களுக்கு அடிமையாக்கணும்னா, அவனோட உடம்ப அடிச்சு துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அவனோட மனசை மட்டும் அடிமையாக்குனா போதும். இன்னைக்கு நான் சொல்லப் போற இரகசியங்கள் உலகத்துல உள்ள 0.1% பேர் மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. இத கேட்டு முடிச்சதும் நீங்களே ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க நண்பர், உங்க லவர், உங்க ஊழியர் யாராவது ஒருத்தர் 24 மணி நேரத்துல உங்களை சாமின்னு நினைச்சு அடிபணிய ஆரம்பிப்பாங்க. மனுஷனுக்கு 3 அடிப்படை தேவை இருக்கு. பாதுகாப்பு, அங்கீகாரம், அர்த்தம். இந்த 3ல ஒண்ண கூட அவனா தேடி எடுத்துக்க முடியாம பண்ணிட்டா, அவன் உங்களை விட்டு நகர முடியாது. ரகசியம் ஒன்று, தேவையை உருவாக்குவது. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்னு சொல்றேன். ஸ்டெப் 1, அவனோட பெரிய பிரச்சனைய கண்டுபிடி. முதல்ல அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய பயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பணப்பிரச்சனையா? தனிமையா? தோல்வி பயமா? உடம்பு நோயா? எதுவா இருந்தாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 2, அவனுக்கு நீங்க மட்டும்தான் தீர்வுன்னு நம்ப வைக்கணும். இந்த பிரச்சனைக்கு வேற யாராலும் தீர்வு சொல்ல முடியாது. நான் மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும்னு மெதுவா பதிய வைங்க. முதல்ல சின்ன சின்ன தீர்வுகள் கொடுத்து நம்பிக்கை வளர்க்கணும். ஸ்டெப் 3, தீர்வை மெதுவா திரும்ப பறிக்க ஆரம்பிக்கணும். ஒரு தடவை அவன் உங்களை நம்ப ஆரம்பிச்சதும், திடீர்னு இப்போ எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி விலகணும். அவன் அதனால நமக்கு இருந்த ஒரு ஆளும் நமக்கு இல்லைன்னு நினைச்சு பயப்படுவான். ஸ்டெப் 4, மீண்டும் தீர்வு கொடுத்து இன்னும் பெரிய தேவையை உருவாக்கணும். இப்போ இன்னும் பெரிய பிரச்சனைய அவனா உருவாக்குவான். ஏன்னா அவனோட மூளை இப்போ உங்களை ஒரே தீர்வுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் 5, நான் இல்லாம நீ எதுவும் இல்லைன்னு பதிய வைக்கணும். நான் உனக்கு செஞ்சதை வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல உன்னை புரிஞ்சுக்கிறது நான் மட்டும்தான். இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரியல் உதாரணம் மறைமுகமா சொல்றேன். 90களில் ஒரு பிரபல ஆன்மீக குரு இதைத்தான் பண்ணினார். முதல்ல ஏழை மக்களுக்கு ஃப்ரீ உணவு, மருத்துவம் கொடுத்தார். பிறகு உலகம் அழியப் போகுது, நான் மட்டும்தான் உங்களை காப்பாத்த முடியும்னு சொன்னார். 10 வருஷத்துல 50,000 பேர் அவர் பின்னாடி அடிமையா நின்னாங்க. யாருன்னு புரிஞ்சுக்க முடியுதா? அப்படி இது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல அவரோட பேரை சொல்லிட்டு போங்க. பணம், சொத்து, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இன்ஸ்டாகிராம்ல பல மோட்டிவேஷன் குருக்கள் இதைத்தான் பண்றாங்க. முதல் 3 நாள் ஃப்ரீ வெபினார், பிறகு என்னோட மாஸ்டர் மைண்ட் இல்லாம நீ எப்பவும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. லட்சக்கணக்கில் மாணவர்கள் கடன் வாங்கியாவது இதுக்கு பணம் கட்டுறாங்க. நீங்கள் இப்பவே டெஸ்ட் பண்ணலாம். உங்க டீம்ல ஒருத்தரை எடுத்துக்குங்க. அவனோட பெரிய பிரச்சனையை கேளுங்க. 3 நாள் தொடர்ந்து அவனுக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு நான் இருக்கேன்டான்னு சொல்லுங்க. 4வது நாள் முழுக்க அவன் புறக்கணிங்க. 5வது நாள் அவனே உங்களை தேடி வருவான். அப்போ நீங்க மனுஷனை அடிமையாக்குறது எவ்வளவு ஈஸின்னு கத்துப்பீங்க. 2, லவ் பாம்பிங் பிளஸ் டிவலூஷன். முதல் 7 முதல் 10 நாட்கள் முழுக்க அவள் அன்பால மூழ்கடிங்க. அதாவது லவ் பாம்பிங் பண்ணணும். காலையில எழுந்ததும் குட் மார்னிங் சொல்றது, இரவு தூங்குற வரை வீடியோ கால் பேசுறது, தினமும் 100 மெசேஜ், சின்ன சின்ன பரிசு, எல்லாருக்கும் முன்னாடி இவதான் என் உலகம்னு போஸ்ட் போடுறது, அவனோட எல்லா பிரச்சனையையும் நீதான் தீர்ப்பேன்னு உறுதி கொடுப்பது, இதுவரைக்கும் நான் யாரையும் இவ்வளோ லவ் பண்ணதில்லைன்னு சொல்றது. இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து அவளோட மூளையில டோபமைன் ஆக்சிடாசின் புயல் அடிக்கும். அவ உன்னை கடவுளா நினைப்பா. உன்னை விட முடியாத போதையில ஆழ்த்தப்படுவா. அப்பிறகு திடீர்னு டிவாலுவேஷன் பண்ணணும். எல்லா மெசேஜையும் காலையும் நிறுத்தணும். அவ கால் பண்ணா பிக் பண்ணாம விடணும். பிக் பண்ணினா பிசிதான்னு ஒரு வார்த்தை சொல்லு. அவனோட சின்ன தப்பையும் பெருசுபடுத்தி திட்டு. சோஷியல் மீடியால மத்தவங்களோட ஹாப்பியா இருக்கிற மாதிரி போஸ்ட் போடு. நீ எனக்கு தகுதி இல்லைன்னு மறைமுகமா சொல்லு. இப்போ அவளோட மூளையில அந்த கெமிக்கல் டோஸ் திடீர்னு கட் ஆகும். ட்ரக் அடிமைக்கு வித்ட்ராவல் வர்ற மாதிரி கொடூர வலி வரும். அவ பைத்தியமா ஓடி வந்து, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சுடுன்னு கெஞ்சுவா. நீ இப்போ மறுபடியும் சின்னதா லவ் பாம்பிங் கொடுத்தா அவ முழு ட்ராமா பாண்ட்ல சிக்கிக்குவா. இந்த சைக்கிளை 3 முதல் 4 தடவை ஓட விட்டா அவ ஆயுள் முழுக்க உன்னை விட்டு நகர முடியாது. உன் ஒரு வார்த்தைக்கு காத்திருக்கிற அடிமையா மாறிடுவா. உலகத்துல பெரிய பெரிய நார்சிசிஸ்டுகள், டாக்ஸிக் பார்ட்னர்கள், சில கல்ட் லீடர்களும் இதைத்தான் பண்றாங்க. முதல்ல அன்பால கட்டி இழுப்பாங்க, அப்பிறகு தரம் இறக்கி உடைப்பாங்க. கடைசியில அவனே திரும்பவும் அன்பு கேட்டு அடிமையாகிடுவான். நீங்க இப்பவே டெஸ்ட் பண்ணுங்க. 7 நாள் ஃபுல் லவ் பாம்பிங் கொடுங்க. அடுத்த 5 நாள் ஃபுல் கோஸ்டிங் பண்ணுங்க. 12வது நாள் அவளே உங்க கால்ல விழுந்துருவா. ஆனா எச்சரிக்கையா இருக்கணும். இது மனசை நிரந்தரமா உடைக்கும் டெக்னிக். ஒரு தடவை யூஸ் பண்ணினா திரும்ப முடியாது. பொறுப்பா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்களும் ஒரு நாள் யாரோ ஒருத்தரால இப்படி அடிமையாக்கப்படுவீங்க. லாஸ்ட் ரகசியம், மிரர் அண்ட் மேட்ச் பிளஸ் ஃபியூச்சர் பேசிங். முதல்ல அவ பேசுற வேகம், டோன், உட்கார்ற பொசிஷன், கை அசைவு, சிரிக்கிற ஸ்டைல், பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாத்தையும்
நீங்களும் அதே மாதிரி காப்பி அடிங்க. அவ கால் மேல கால் போட்டா நீங்களும் போடுங்க. அவ ரொம்ப டயர்டடான்னு சொன்னா நீங்களும் ஆமா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு அதே டோன்ல சொல்லுங்க. அவ எனக்கு இந்த வாரம் கொஞ்சம் டென்ஷன்னு சொன்னா நீங்களும் எனக்கும் இந்த வாரம் கொஞ்சம் டென்ஷன் தான்னு மிரர் பண்ணுங்க. இது அவளோட மூளையில உள்ள மிரர் நியூரான்ஸை ட்ரிகர் பண்ணி இவன் என்ன போலவே இருக்கான், என்ன புரிஞ்சுக்கிறான்னு தானாக நம்ப வைக்கும். அடுத்த 5 நிமிஷத்திலேயே அவ உங்கள சொந்த ஃப்ரெண்டுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பா. இப்போ அத மறுபடியும் பவர்ஃபுல்லாக்க ஃபியூச்சர் பேசிங் கொண்டு வந்துடுங்க. இனி நாம 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிப்போம். கருப்பு ரேஞ்ச் ரோவர் வாங்கி அதுல ஊர் சுத்துவோம். நீ என்னோட பார்ட்னர் மாரி, நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணி தருவேன். ஒரு வருஷத்துல நாம கோடிகள்ல ஆடுவோன்னு அவளோட கற்பனைய ஃபுல்லா ஏத்துங்க. அவ கண்ணு முன்னாடி அந்த எதிர்காலத்த படம் போல காட்டுங்க. அவளோட மூளை இப்போ உங்களை என் ட்ரீம்ஸ் கேரியர்னு லாக் பண்ணிடும். இந்த 2 டெக்னிக் ஒன்னு சேர்ந்தா 20 நிமிஷத்திலேயே அவ உங்களை என் ஆள்னு முழு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பா. பிரபல செல்ஸ் குருக்கள், பிக் பிரதர்ஸ், சில பிரபல இன்ஃப்ளூயன்சர்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது இதை செஞ்சுதான் மக்களை தங்களோட ட்ரைப் ஆக்குறாங்க. நீங்களும் இப்பவே டெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த மீட்டிங்ல யாராவது ஒருத்தரோட முழுசா மிரர் அண்ட் மேட்ச் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஃபியூச்சர் பேசிங் பண்ணுங்க. மீட்டிங் முடிஞ்சதும் அவளே உங்க தொடர்ந்து வந்து நாம சேர்ந்து ஏதாவது பண்ணலாமான்னு கேட்பா. இதுல ஆபத்தும் இருக்கு. இது ரொம்ப வேகமா வேலை செய்யும். ஒரு தடவை லாக் ஆனா அவ உங்களை விட மாட்டான். தவற யூஸ் பண்ணினா அவன் வாழ்க்கை முழுக்க உங்களை சார்ந்தே இருக்கும். பொறுப்பா விளையாடுங்க. ரகசியம் முடிந்தது. இப்போது இந்த அறிவு உங்க கையில் உள்ளது. இது ஒரு சாதாரண தகவல் இல்ல. இது மனித மனநிலையை மாற்றும் திறவுகோல். நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பது முழுக்க உங்கள் முடிவு. ஒரு மனிதனின் எதிர்காலத்தை, அவனது முடிவுகளை, அவனது விசுவாசத்தை உங்கள் விரல் நுனியில் வைத்திருக்கும் பொறுப்பு இது. இதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு தவறான பயன்பாடு ஒரு வாழ்க்கையை நிரந்தரமாக உடைத்துவிடும். அதே நேரம் சரியான பயன்பாடு உங்களை ஒரு தலைவனாக, செல்வாக்கு மிக்கவராக உயர்த்தும். இந்த சீரீஸில் இன்னும் பல ரகசியங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் முந்தையதை விட ஆழமானது, வலிமையானது. அவை அடுத்த வீடியோவில் உங்களை தேடி வரும். நான் இங்கே ஒவ்வொரு நாளும் இருப்பேன். நீங்கள் தவறவிட்டால் இந்த அறிவு வேறு யாரிடமாவது சென்று சேரும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த ரகசியம் வெளியாகும். அதற்கு முன்பாக இன்றைய ரகசியத்தை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை காமெண்டில் பகிருங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். இது வெறும் வீடியோ இல்ல. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணத்தின் அடுத்த படி. நன்றி.